நம்ம ஒவ்வொருவரையும் கண்மணியை போல பாதுகாத்து இந்த புதிய நாளில் தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அப்படியாக நாம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான வாக்கு, ஒரு மங்களகரமான ஒரு வாக்கு என்று சொல்ற ஒரு நல் வார்த்தை. அவருடைய வார்த்தை நிச்சயமாக உங்களையும் என்னையும் தேற்றும், ஆறுதல் படுத்தும். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய எல்லா பயங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். நீ பயப்படாதே என்று சொல்ல, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அநேக சூழ்நிலைகள் மத்தியில நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நிலையில நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். என்னாகுமோ என்று சொல்லி ஒரு பயம், எதிர்கால வாழ்க்கை என்னாகுமோ, குடும்பம் என்னாகுமோ, பிள்ளைகள் வாழ்க்கை என்னாகுமோ, பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி முடியுமோ, இப்படி பல காரியங்கள் நம்முடைய வேலையினுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் யோசிக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். பல சூழ்நிலைகள் மத்தியில பயந்து போய் நாம் எத்தனையோ காரியங்கள்ல நின்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் உங்க கூட என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக நம்மளை எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி ரட்சிக்க வல்லமை உள்ளவர். பயப்படாதே, ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது.